ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இப்போது அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல போயிட்டு நம்ம கொடுத்த வெப்சைட் tnmedicalselection.org அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு போகிறதுனால யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸ், இதோட தகவல் தொகுப்பேடு இதெல்லாம் வருது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸை நான் கிளிக் பண்ணால் அது தனியாக பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸை முழுமையாக படித்து பார்த்துக்கலாம். 142 பேஜ் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சுமாராக 100 பேஜ் இருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போது கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணோம்னா தான் அப்ளிகேஷனுக்கு உள்ளே போக முடியும். பொதுவாக எங்களோட தாழ்மையான கருத்து என்னென்னா, ஒரு முறை ப்ராஸ்பெக்டஸை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கான விண்டோ கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப டைம் கம்மியாகுதுங்கிறதுனால தான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம நீட் ரிசல்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு வார காலமாவது இந்த அப்ளிகேஷன் விண்டோ இருக்கும். அதனால் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் மெதுவாக நம்ம அப்ளிகேஷன் போடலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்தோம்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடணுமா அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம எல்லா விஷயங்களையும் என்டர் பண்ண தேவையில்லை, ரீஎன்டர் பண்ண தேவையில்லை. பட் நம்ம இப்போ கவர்மெண்ட் கோட்டாவை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போட்டுருக்கு பாருங்கள். ரீட் ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில்அப் டீட்டெயில்ஸ், அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட். இந்த 6 ஸ்டெப்பும் முடிந்தால் தான் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதில் லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம முதல் முறையாக உள்ளே போகிறோம்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி புது ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் போன உடனே எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள் கொடுத்துருக்கு. இதில் முக்கியமானது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா இது தொடர்ந்து கவுன்சிலிங் முழுக்க இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியும், கவுன்சிலிங் சாய்ஸஸ் கொடுக்க முடியும், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ முழுமையாக இதை மறக்காமல் கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியாவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரும் மற்றவர்கள் மூலமாலாம் இதை அப்ளிகேஷன் போக தேவையில்லை. ப்ரௌசிங் சென்டரு அல்லது இடைத்தரகர்கள் இவங்க யாரும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே I have fully gone through the prospectus and instructions for online application and hereby I accept all rules. எல்லாத்தையும் படித்து இந்த ரூல்ஸை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா தான் நம்மளால் கண்டினியூன்னு அடுத்த ஸ்டெப் போக முடியும். போனதுக்கு பிறகு இது பேசிக் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஹையர் செகண்டரி படிச்சிருக்கோமா, சிபிஎஸ்சி படிச்சிருக்கோமா, ஐஎஸ்சியா, மற்ற போர்டு படிச்சிருக்கோமா. உதாரணத்துக்கு ஹையர் செகண்டரி அப்படின்னா ஹையர் செகண்டரி கிளிக் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கும்போது இங்கே டேட் ஆஃப் பர்த்தில் நம்மளோட பிறந்த தேதியை குறிப்பிடணும். இந்த பிறந்த தேதி என்ன குறிப்பிடுறோமோ அதை பொறுத்து குவாலிஃபைடு இயர். இப்போ ஏன்னா 2010 பிறந்து இப்போ வந்திருக்காங்கன்னா அவங்க 25, 26 தான் குவாலிஃபை ஆகிருக்க முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் படிச்சிருக்க முடியாது. இதே நான் ஒரு ரிப்பீட்டர் அல்லது நான் 2006 பிறந்தவர் அப்படின்னா நான் எந்தெந்த எக்ஸாம் எழுதியிருக்க முடியுமோ அத்தனை வருடங்களும் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம +2 எந்த வருஷம் குவாலிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத இதில் குறிக்கலாம். +2க்கான ரெஜிஸ்டர்ட் நம்பர், இது 10 டிஜிட் நம்பர். நான் போடுற மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஆக்சுவல் உங்களோட +2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் இங்கே இஎம்ஐஎஸ் ஐடியும் போடணும். இஎம்ஐஎஸ் ஐடிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லாருக்கும் இந்த இஎம்ஐஎஸ் ஐடி இருக்கும். சிபிஎஸ்சி படிச்சிருந்தா கூட, ஒருவேளை மேற்று மாநிலத்தவர் அந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்கன்னா இஎம்ஐஎஸ் ஐடி இல்லைன்னா நீங்கள் 000 அப்படிங்கிற மாதிரி 10 டிஜிட் கொடுக்கலாம். +1 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத கிளிக் பண்ணோம். ஒரு லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணோம். நான் உதாரணத்துக்கு டெஸ்ட் ஃபார் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காகன்னு. மொபைல் நம்பர்,
இதை மறைச்சிடுறேன். இமெயில் ஐடி இதுவும் மறைக்கப்பட்டிருக்கு. நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். அந்த டெஸ்ட் பாஸ்வேர்டை திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்து பாஸ்வேர்டு நான் சரியாக அடிக்கலை அப்படின்னா திரும்ப வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது ரெட்டில் வருது பாருங்கள். இப்போ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா சப்மிட் அப்படின்னு கொடுக்க முடியும். ஓடிபி கேட்கும். முதல் முறை ஓடிபி இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களால் லாகின் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே செய்ய முடியும். ஸோ இது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்ய முடியாது. ஸோ மறுபடியும் வந்து நம்ம லாக் அவுட் ஆகிட்டோம். இப்போ லாகின் பண்ணி அந்த இடத்துல சைன்இன் அப்படின்னு உள்ளே போனோம்னா நம்மளால் இப்போது அப்ளிகேஷனுக்கு ப்ராப்பராக போயிட்டோம். மேலே பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு காமிக்கும். பேர் டெஸ்ட் ஃபார் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஜெண்டரில் போயிட்டு ஆண் பெண் திருநங்கையர் அந்த மாதிரி அவங்களோட பாலினம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து தகப்பனார் பெயர் இந்தியரா வெளிநாட்டவரா ஓசிஐயில் வர்றாங்களா அப்படிங்கிறத குறிக்கணும். நேட்டிவிட்டி தமிழ்நாடு. கவர்மெண்ட் கோட்டாவில் நேட்டிவிட்டி தமிழ்நாடு டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். ஏன்னா தமிழ்நாடு நேட்டிவ்ஸ் தான் பண்ண முடியுங்கிறதுனால. ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் இங்கே 6லேருந்து 12 வரைக்கும் படித்ததுனால அப்படிங்கிறதுனா அதர்ஸ்னு சூஸ் பண்ணோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மற்ற மாநிலத்தவர்னா மற்ற மாநிலத்தவர்னு பண்ணோம். ரிலிஜனில் எல்லா ரிலிஜனும் வரும், இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிறதுல வரும். அதே மாதிரி அம்மாவோட பெயர் இங்கே கம்யூனிட்டி, அதாவது பிசியில் வரீங்களா, எம்பிசியில் வரீங்களா, எஸ்சியில் வரீங்களா, எஸ்சி எஸ்டியில் வரீங்களா அப்படிங்கிறது இதில் குறிக்கணும். ஹிந்துங்கிறதுனால பிசிஎம்லாம் ஓப்பன் ஆகலை. அந்தந்த கம்யூனிட்டிக்கு ரிலவெண்ட்டாக இப்போ முஸ்லீம்னு போட்டிங்கன்னா பிசிஎம் ஓப்பன் ஆகிடும். கிறிஸ்டியன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி என்னென்ன ரிலவெண்ட்டோ அது வந்து வரும். ஸோ இப்போ ஹிந்து அப்படின்னு நான் போட்டு பிசி அப்படிங்கிறத குறிக்கிறேன். ஒரு ரேண்டமான ஒரு காஸ்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்தேன், எந்த மாநிலம், தமிழ்நாடு அப்படிங்கிறது கொடுங்க. ஆதார் நம்பர், உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே கரெக்டான முறையில் பதிவு பண்ணுங்கள். பிளட் குரூப் போடுங்க. ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை இங்கே கரெக்டாக பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு மேண்டேட்ரியாக வேணும். ஏன்னா பிசி இப்போ வராங்கன்னா பிசிக்குள்ளே வந்திருக்கணும். அதனால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட என்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் இதோட உண்மைத்தன்மையை செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்துருங்க. அதற்கு பிறகு அட்ரஸ் வந்து இங்கே வரும். அட்ரஸ் வரும்போது இந்த இடத்துல நம்ம எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த வில்லேஜில் எந்த நகரில் இருக்கோம், எந்த சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. வில்லேஜ் தேவையாக இருந்தால் வில்லேஜ், தாலுக் இருந்தால் தாலுக் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதை கரெக்டான மெத்தடில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வரும். உங்களோட அட்ரஸ் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த அட்ரஸை இங்கே இந்த இடத்துல கொடுங்க. பின்கோடும் இந்த இடத்துல ஃபில் பண்ணோம். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ், எந்த இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணோம் அல்லது பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கோம். இதே தான் ரெண்டும் சேம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா இது அங்கே அப்படியே காப்பி ஆகிடும். இதற்கு பிறகு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 4 கேட்டகரிஸ் இருக்குது. 5ஆவதாக 7.5 இருக்குது. அதுக்கான காலம் வேறு இடத்துல வரும். அதாவது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் இருக்கோமா, எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கோமா, பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கோமா, ஐஆர்டி வார்டு கோட்டாவில் இருக்கோமா, இது எல்லாத்துக்குமே எஸ் நோங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். எஸ் அப்படின்னா அதற்குரிய சான்று, அதற்குரிய சர்டிஃபிகேட்டை நம்ம வைக்கணும்.
இது எதுவுமே இல்லைன்னு கொடுத்தோம்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட்னு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகிட்டீங்க, கரண்ட்டு போயிடுச்சு, ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட அந்த பேஜ் வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சேவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம 7.5 வரோமா இல்லையாங்கிறதெல்லாம் இங்கே குறிக்கணும். ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் 6லேருந்து 12 படிச்சிங்களா, அது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட எஸ்ன்னு கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் எஸ் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிங்களா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிங்களாங்கிறது ரெண்டாவது கேள்வி. நான் இல்லைன்னு கொடுக்குறேன். 7.5 கீழே வரவங்களா இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போது எஸ்ன்னு கொடுத்தா ஸ்கூல் டைப் அப்படின்னு வந்துடும். அதாவது அரசு பள்ளியில் எந்த விதமான அரசு பள்ளி அப்படிங்கிறது. இப்போ நான் நோன்னு கொடுத்தேன்னா ஸ்கூல் டைப்பில் மொத்தமாக இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸையும் சேர்த்து பார்ட்லி எய்டடா என்ன அப்படிங்கிறது சேர்ந்து வந்துடும். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட் கேண்டிடேட் வந்து 2020 வந்து 6வது படித்தார் அப்படின்னு வச்சுக்குவோம். சாரி 2019. அதற்கு பிறகு நேம் ஆஃப் த ஸ்கூலில் வந்து டெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அது கரெக்டாக கொடுக்கணும். இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்ட்லி எய்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் அதே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கா 6லேருந்து 12 வரைக்கும் அடிக்கணுமா அப்படின்னா இல்லை, அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் டு எவ்ரி திங்னா இந்த இயர் மட்டும் வருஷம் ஒன்று மாறிடும், மற்றதெல்லாம் அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் படித்த இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், இப்போ நீட் யூஜியோட ரோல் நம்பர் ரொம்ப முக்கியங்க. இது நம்ம தப்பாக அடித்தோம்னா உங்கள் மார்க்கே நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த நீட் யூஜி ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பருங்கிறத கரெக்டாக நம்ம அடித்து இதில் குறிக்கணும். இது எத்தனாவது முறை நீங்கள் நீட் எழுதுறீங்கிற தகவல் இங்கே கேட்டிருக்கோம் தகவலுக்காக. ஸோ இது எத்தனாவது முறையோ அத்தனாவது முறை அப்படின்னு கொடுக்கலாம். எங்கே எழுதணும், எந்த மாநிலத்தில் எழுதணும் அல்லது நாட்டுக்கு வெளியில் எழுதணுமா அப்படிங்கிறத, அதே மாதிரி கோச்சிங் போயிருக்கோமா இல்லையாங்கிறத தகவல் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்ன்னு போட்டிங்கன்னா என்ன கோச்சிங் அகாடமி, சரியா? இப்போ நான் வந்து டெஸ்ட்டு கோச்சிங் அகாடமி அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இல்லை நான் கோச்சிங்லாம் போகல சார், நான் வீட்டிலே படித்தேன் அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்துடலாம். அரசால் இந்த கோச்சிங் சென்டர் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது எஸ் நோங்கிறத கொடுங்க. இப்போ வந்து அண்டர்கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஏற்கனவே நீங்கள் தொழில்முறை கல்வி ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறோம். ஏற்கனவே எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலோ படிச்சுட்டு இருந்தாலோ மறுபடியும் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் எதுவும் படிக்கலை அப்படின்னு கொடுத்துருக்கேன். எங்கே படிச்சிருக்கேன்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன். குரூப் கோடு என்னங்கிறது ஹையர் செகண்டரியாக இருந்தால் வரும், சிபிஎஸ்சியாக இருந்தால் இந்த குரூப் கோடுங்கிறது வராது. இந்த குரூப் கோடுங்கிறது நீங்கள் வந்து உங்களோட மார்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டீங்களா, சம் ஆஃப் த சப்ஜெக்ட் செகண்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா என்னங்கிறத இதில் கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ரெஜிஸ்டர் நம்பர், இதில் உங்களோட ஹெச்எஸ்சியோட ரெஜிஸ்டர் நம்பர் தேவை. இப்போ எப்படி நம்ம முதல்ல ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிட்டு அதே ரெஜிஸ்டர் நம்பர் தான் எல்லாத்துக்கும்னா காப்பி அப்படின்னு போட்டோம்னா அது எல்லாத்துக்கும் ஆகிடும். நான் வந்து இப்போ தான் மே 2026 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் 100 மார்க்குக்கு நான் 90 மார்க் எடுத்திருக்கேன்னா இப்போ இந்த காப்பி டீட்டெயில்ஸ்னால் எல்லாமே வந்துடும், மார்க் மட்டும். ஏன்னா ஈச் சப்ஜெக்ட்டுக்கு மார்க் மாறும் இல்லையா? ஸோ நம்ம இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வரும். அதர்ஸுங்கிறதுல நீங்கள் மேத்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேத்ஸ் வரும், மேத்தமெட்டிக்னு. இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்னா அந்த வேறு சப்ஜெக்ட்டுக்கு அதர்ஸில் நீங்கள் இந்த மார்க்கை ஃபில் பண்ணும். நான் வந்து ஒரு மார்க் போடுறேன். இப்போ இதே மாதிரி இதை முடிச்சிட்டோம்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்க முடியும். அப்ளிகேஷன் நம்பர் 12 டிஜிட்டாக இருக்கணுங்கிறதுனால அது ஒத்துக்கல. அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக போடுங்க. நீட் அப்ளிகேஷன் நம்பர் சரியான முறையில் இருக்கணும். இதற்கு பிறகு கடைசி காலமில் வரோம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதில் மதர் டங், நம்மளோட தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வாழ்ந்த இடம் அல்லது வாழ்கிற இடம் வந்து கார்பரேஷனில் வருதா, முனிசிபாலிட்டி, இதெல்லாம் தகவலுக்காக கேட்குறது. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் வருதா, நான் வில்லேஜ் பஞ்சாயத்தில் கொடுக்குறேன். எந்த மீடியமில் படித்தேன், நான் ஆங்கில மீடியமில் படித்தேன்னா தமிழ் மீடியத்தில் படித்தேன்னா தமிழ் மீடியம்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்கூல் எங்கே இருந்தது, சரியா? நம்ம வந்து வில்லேஜில் வசிக்கலாம், நம்ம போகிற ஸ்கூல் வந்து முனிசிபாலிட்டிக்குள்ளே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். நம்ம பெற்றோரோட தொழில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்ரிகல்ச்சர், விவசாயம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து
இப்போ நம்ம நாமக்கல் அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ எடுத்திருந்தோம், அதையே கொடுத்துருக்கேன். ஆனுவல் இன்கம் 2,50,000 6 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே இதில் வந்து நேட்டிவிட்டி நம்ம தமிழ்நாடுன்னு கொடுக்குறதுனால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணோம். அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ நம்ம குடும்பத்திலே நம்ம தான் முதல் பட்டதாரியாக இருந்தால் அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் பண்ணுறதா இருந்தால் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்துடும். இல்லை ஏற்கனவே எங்கள் அண்ணன் அல்லது எங்கள் அப்பாவே ஒரு கிராஜுவேட் அப்படின்னா அதில் வராது. அதே மாதிரி ஒருவேளை ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்து அவங்க அண்ணன் தம்பி வேறு யாராவது அவைல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த காலம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே கொடுக்கணும். கொடுக்கலன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிசர்வேஷனில் அலாட்மெண்ட் வரதுல பிரச்சனையாகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் காஸ்ட் என்னங்கிறது வந்துடுச்சு. ஆனால் கீழே பாருங்கள், ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி கேட்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஃபீஸும் இங்கே அப்டேட் ஆகிடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் இவ்வளோ நேரம் என்டர் பண்ணீங்க இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்படியே அப்ளை ஆகிடும். ஸோ தட் நீங்கள் திரும்ப டைப் பண்ண தேவையில்லை. நான் உதாரணத்துக்கு நான் எம் வில்லிங் டு அப்ளைன்னு போடுறேன் அப்படின்னா அதற்குரிய 1000 ரூபா சேர்ந்து 1500 ரூபா ஃபீஸுன்னு வந்துடுச்சு. அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற உட்பிரிவுகளில் ஏதாவது இருக்கீங்களான்னு வந்துடுச்சு. என்ஆர்ஐனா பாருங்கள் எஸ் நோ பண்ண முடியுது. நான் ஏன் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிலையும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிலையும் இல்லைன்னு நோ கிளிக் ஆகிடுச்சு. நான் என்ன அங்கே தாய்மொழி என்னன்னு கொடுத்துருந்தேன், தமிழ்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ரிலீஜனில் என்ன கொடுத்துருந்தேன், ஹிந்துன்னு கொடுத்துருந்தேன். அப்போ மைனாரிட்டியில் இல்லைன்னு வந்துடுச்சு. சரியா இருந்தால் இங்கேயும் வந்து ஒரு வேளை ஓப்பன் ஆகிறதுக்கு வரும். இப்போ நான் என்ஆர்ஐக்கு எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். எப்போது டாக்குமெண்ட் அப்லோடில். இதுக்கப்புறம் இது முக்கியமானது, ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். நம்ம பின்னாடி வந்து கவுன்சிலிங் ஸ்டேஜ் போது செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று கட்டுவோம். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம காலேஜ் சேர்ந்த பிறகு அல்லது நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா அது திரும்ப வந்துடும். ஒருவேளை நீங்கள் 3வது ரவுண்ட் அல்லது அதற்கு பிறகு சீட் எடுத்துகிட்டு அந்த சீட்டை ஜாயின் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதை நீங்கள் இழக்க நேரிடும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு திரும்ப வர வேண்டிய இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வரணும்னா அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அதை இந்த இடத்துல பண்ணணும். இல்லை சார் நாங்கள் எதில் கட்டுறோமோ அதுலேயே வந்துடலாமே, அதுதானே ஈஸி அப்படின்னு பல பேர் வந்து இதை கேட்குறாங்க. ஆனால் கிரெடிட் கார்டில் சில பேர் கட்டுறாங்க, சில பேர் யூபிஐயில் கட்டுறாங்க, சில பேர் மற்றவங்ககிட்ட கொடுத்து கட்டுறாங்க. ஸோ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போகிறதுங்கிறது பேங்க்குகளாலேயே ஃபிசிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஏதாவது இருந்தால் அது வந்து கவுன்சிலிங் முடிந்த பிறகு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்து சேரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பேங்க்கு ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம போடணும். இது போட்டோன்னா தான் இதில் முக்கியம் என்னென்னா இதை வந்து இல்லை சார் யாரோ எனக்கு தெரியாமல் போட்டாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இதில் மறுபடியும் நம்ம என்ட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த ஓடிபி அந்த மொபைல் நம்பருக்கே ஓடிபி வந்து தான் மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் வெளியில் யார்கிட்டயா பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி வந்து தான் பண்ண முடியும். ஸோ நம்ம டெஸ்ட் ஃபார் டெஸ்ட் அப்படிங்கிற கேண்டிடேட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபின்னு போட்டிங்கன்னா இப்போ ஓடிபி ஒன்று வரும். இந்த ஓடிபியை என்டர் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷனையே இது ஒத்துக்கொள்ளும். இப்போ போட்டால் தான் பாருங்கள், இங்கே ஐஎஃப்எஸ்சி கோட் நான் திரும்ப என்டர் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் அது இல்லை அப்படின்னு எரர் மெசேஜ் கொடுத்துருச்சு. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும்தான் இது போகும். சரி, இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல தேவைப்படும். இதில் எல்லாத்துலேயுமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சைஸு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத. பல பேரோட ஃபோட்டோ டிஜிட்டலாக இருந்தால் கூட அது வந்து பெரிய சைஸில் இருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் செஞ்சிங்கன்னா அல்லது கம்ப்யூட்டரில் செஞ்சிங்கன்னா இந்த ஃபோட்டோவை பிடிஎஃப்பை எல்லாத்தையும் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஆன்லைன் டூல்ஸ் நிறைய இருக்குது இந்த ஃபோட்டோ ரீசைஸ்க்கு, பிடிஎஃப் ரீசைஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டூல்ஸில் ரீசைஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ஆர்ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ஆர்ஐ கொடுத்ததுனால என்ஆர்ஐ டாக்குமெண்ட்டாக வந்துருச்சு. இல்லைனா மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கும். இதில் இந்த சிகப்பு ஸ்டார் வச்சதெல்லாம் கட்டாயம் தேவை, இது இல்லாமல் மூவ் ஆகாது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து உங்களோட அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ண முடியும். நீங்கள் அப்ளிகேஷனை இந்த ஸ்டேஜில் ப்ரிவ்யூ பண்ணி வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ணதுக்கு பிறகு
நீங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டு தானான்னு ஒத்துக்கிறீங்களான்னு இந்த கிளிக் பண்ணி இந்த கிளிக் பாக்ஸை கிளிக் பண்ண பிறகு அதுக்கு பிறகு இந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே ஓகே கொடுத்த பிறகு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கேட்வேலையும் பல்வேறு பேங்க்கு கேட்வேஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பேங்க்லலாம் எனக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாமலும் ஒரு கேட்வே வழியாகவே எந்த பேங்க்கில் வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு அதே மாதிரி நீங்கள் யூபிஐ வழியாகவோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வழியாகவோ ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங்னு சொல்கிறாங்களே அது வழியாகவோ பண்ணலாம். இப்போது இந்த எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேன்னு இருக்குது. இந்த எஸ்பிஐ வழியாக உள்ளே போய் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பேங்க் மூலமாக வேணாலும் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த 5 பேங்க் வழியாக தான் பண்ணணும் அப்படின்னோ அந்த 5 பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னோ அவசியம் கிடையாது. இந்த பேமெண்ட்டை முடிச்சிங்கன்னா தான் உங்களோடது இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படிங்கிறது மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வரும். அப்போ தான் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தான் முடிவு, இல்லைன்னா இன்னும் அப்ளிகேஷன் முடியலன்னு அர்த்தம். ஸோ இது முடியாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியாது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பதட்டப்படாமல் ப்ராஸ்பெக்டஸை முழுமையாக பெற்றோரோடு சேர்ந்து 1க்கு 2 தடவை படிச்சுட்டு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரீசைஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் பேர் போட்டு வச்சுட்டு, ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா எஸ்எல்சி மார்க் ஷீட் எடுத்துகிட்டு +2 மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கேண்டிடேட் பேர் போட்டு எஸ்எஸ்எல்சி, கேண்டிடேட் பேர் போட்டு +2 +1 அப்படின்னு பேர் குறித்து ரீநேம் பண்ணி அந்த ஃபைல்களை வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமானது விஷயம் இல்லை. இதனால் பிறரை நம்பி அல்லது இதற்காக காசு கொடுத்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுவும் சந்தேகங்கள் அப்படியும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி அங்கே போய் கல்லூரி ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதில் அப்ளிகேஷனுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.